இணையவழி வழிகாட்டல் தொடர்பான நெறி அமர்வின் 25வது வாராந்த சூம் அமர்வில் இன்று நாங்கள் இணைந்திருக்கிறோம். சமூகத்திலுள்ள இளம் தலைமையினருக்கு தொழில்நுட்ப மற்றும் வாழ்வியல் திறன்களை எளிய முறையில் கொண்டு சேர்ப்பதையும் புதிய துறைகளை அறிமுகப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு செயற்பட்டு வருவதுதான் எங்களோட தளம் அமைப்பு. கடந்த 7 வருடங்களாக திருகோணமலையில் பயணித்து வரும் தன்னார்வ அமைப்பான தளம் அமைப்பின் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாகவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நெறி பயிற்சி தொடர் வழியாக பல்வேறு வாழ்வியல்சார் அறிவை பகிர்ந்து வருகிறோம். ஞாபக மறதிக்கான காரணங்களும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் என்ற தலைப்பிலே இன்றைய அமர்வு ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. இன்றைய நம் விசேட அமர்வுக்கு வளவாளராக எங்களுடன் இணைந்திருக்கிறது சியானி அக்கா. அக்காவின் விளக்க கருத்தை தொடர்ந்து அமர்வின் இறுதியில் கேள்வி பதில் பகுதிக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து அனைவரும் அமைதியாக கவனமாக அமர்வை கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுக்கான நேரம் தரப்படும் போது தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்க என்பதையும் கூறிக்கொண்டு நேரத்தை கருத்தில் எடுத்து நான் அமர்வை அக்காவிடம் கையளிக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் குட் ஈவினிங்டா. என் வாய்ஸ் அடுத்தது நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்க்ரீன் எல்லாம் எல்லாருக்கும் கிளியரான இருக்கா பார்த்து ஓமண்டா இருக்கா சட்ல எஸ்ன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று போடுங்க. என் வாய்ஸ் கிளியரண்டா அடுத்த நான் என்ன சொல்றேன் ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்க்ரீன் விளங்கினா சரியா எஸ் ஒரு சட்டை தயவு மெசேஜை தாங்க. ரைட், ஒரு ஆள் போட்டிருக்குது. மற்றவங்களுக்கு விளங்கலையா அல்லது விளங்குதா? உங்களோட ரிப்ளையை பொறுத்து தான் எனக்கு தெரியும். நான் இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, 3 பேர் தந்திருக்கீங்க. ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட், ஓகே. அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் வந்து சிம்பிளா சொல்ல போனா ஞாபக மறதி. சரியா? இப்ப ஞாபக மறதி ரெண்டா உங்களுக்கு நாளாந்தம் நீங்க இந்த ஞாபக மறதியோட என்ன சொல்றீங்க தொன்று தொட்டு வாழ்ந்து கொண்டிருப்பீங்க, சரிதானே? இப்ப என்ன சொல்ற பெண்ணை கண்ணுக்கு நேராவே பெண்ணை வச்சுட்டு வேற எல்லா இடமும் தேடி திரிகிறது, அது ஒரு ஞாபக மறதி. படிச்சதை எக்ஸாம்ல அப்ளை பண்ண தெரியாம திண்டாடுறது, அது ஒரு வகை ஞாபக மறதி. சிலவோட டேட் டைம் எல்லாம் மறந்து போறது, அதுவும் ஒரு ஞாபக மறதி. இப்படி ஞாபக மறதி நிறைய வகைப்படும், சரியா? அப்ப அந்த ஞாபக மறதிய என்ன சொல்ற இனங்கண்டு அதுக்குரிய சொல்லி தீர்வை வச்சு இப்போ ஒரு பிரச்சனைய நாங்க ஃபேஸ் பண்றோம் எதிர்கொள்றோம்டா, முதலாவது அந்த பிரச்சனையை நாங்க இனங்காண்போம். அதுக்கு பிறகு அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை கண்டறிவோம். அதுக்கு பிறகு அந்த தீர்வுகளை வாழ்க்கையில பின்பற்றுவோம் அல்லது அதை என்ன சொல்ற தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம், சரியா? அதுதான் இந்தியன் பிரசன்டேஷன்ல ஞாபக மறதி என்றது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண வந்திருக்கேன், சரியா? இது வரைக்கும் நான் கதைச்சது எல்லாருக்கும் விளங்கிட்டா? விளங்கினா தயவுசெய்து எஸ் ஒருக்கா போடுங்கடா. விளங்கிட்டா நான் இவ்வளவு நேரம் கதைச்சது? ஓகே ஓகே ஓகே, ரைட். அப்ப முதலாவது வந்து என்ன பத்தி அவங்க அறிமுகம் தந்திருப்பாங்க. ஸோ நான் ஷியானி சுதாகரன். நான் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், கொழும்பு யூனிவர்சிட்டி, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்ல ஃபவுண்டேஷன் இன் ஐடி செய்கிறேன். அதே மாதிரி ஹெச்என்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூகே டிகிரி ஒன்றும் செஞ்சு கொண்டிருக்கேன் பரலலா. ஸோ இதான் என்னை பற்றி அறிமுகம். இப்போ நாங்கள் கண்டென்ட்டுக்குள்ள போவோம், சரியா? சரி, ஓகே. இப்போ நான் கதைக்க போற ப்ரெசன்டேஷனை பற்றி ஒரு சின்ன இதை உண்டு தாரேன், சரியா? நான் கதைக்க போற ப்ரெசன்டேஷனை பற்றி ஒரு சின்ன இதை உண்டு தாரேன், சரியா? முதலாவது அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்டா இப்போ மெமரி லாஸ் என்ன சொல்ற தன்மையை கண்டறிஞ்சு, சரியா, கண்டறிஞ்சு அதை பத்தி லேர்ன் பண்ணி அதோட முக்கியமான வகைகளை நாங்க முதலாவது என்ன சொல்ற விளங்கி கொள்றோம். இது முதலாவது அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற கண்டென்ட்டுக்குள்ள வரும் முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து கோர்சஸ். இப்ப கோர்சஸ் என்ன சொல்லுவோம்? கோர்சஸ் இப்ப என்ன சொல்ற இப்ப ஞாபக மறதி என்ற விஷயம் ஏற்படுவதற்கான காரணங்களை நாங்க கண்டறிவோம். இப்ப இந்த விஷயத்தாலதான் என்ன சொல்ற ஞாபக மறதி எங்களுக்கு ஏற்படுது. முதலாவது அந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், வேற ஒழுங்கான நித்திரை இல்லாதது இருக்கலாம், வேற சாப்பாடு எங்களோட உணவு வழக்கங்கள்ல ஒரு மாற்றம் இருந்தா ஒரு அது அப்படி ஒரு விஷயம் நடக்கலாம். இப்படி காரணங்களை நாங்க இப்ப வரப்போற ஸ்லைடுகள் வரப்போற விஷயங்கள்ல நாங்க கதைக்க போறோம். இந்த ஞாபக மறதி ஏற்படுறதுக்கான காரணங்கள் அது ரெண்டாவது. மூன்றாவது வந்து இந்த ஞாபக மறதியிலேருந்து எப்படி நாங்க என்ன சொல்ற
என்ன சொல்ற ஞாபக மறதியில இருந்து எப்படி நாங்க வெளியே வாரன்ற ஒரு விஷயம் சரியா அத அந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கிற அந்த தீர்த்து அதுல இருந்து வெளியே வாரன்றது மூன்றாவது விஷயமா இருக்க போகுது சோ முதலாவது என்ன ஞாபக மறதி என்னன்றதை விளங்கிக் கொள்ளுவோம் ரெண்டாவது ஞாபக மறதி வாரதுக்கான காரணங்களை நாங்க இனம் கண்டு கொள்ளுவோம் மூன்றாவது அந்த காரணம் இனம் கண்டுட்டோம்டா அதுக்குரிய தீர்வுகளை முன் வச்சு அதுல இருந்து வெளியில வரதுக்கான படிமுறையை மேற்கொள்ளுவோம் இது வரைக்கும் இந்த பிரசன்டேஷன் நடக்க போற விதத்தை நான் ஷோர்ட்டா சொல்லியிருக்கேன் ஓமண்டா ஒரு எஸ் ஒன்றை போட்டு விடுங்க விளங்கிட்டா ஓகே ரைட் அடுத்த ஸ்லைடுக்கு போவோமா ரைட் இப்ப ஞாபக மறதி இப்ப இவ்வளவு நேரம் கதைக்கிறேனே ஞாபக மறதி என்றா உண்மையாவே என்ன அதுல வரைவிலக்கணம் அதாவது இங்கிலீஷ்ல சொல்ல போனா டெபினிஷனை தான் இப்ப நாங்க பார்க்க போறோம் சரியா மெமரி லாஸ் என்றது ஞாபக மறதி என்றது குறிப்பாக எங்கட என்ன சொல்ற தொழில்முறை வாழ்க்கையையும் பர்சனலான லைஃபையும் பாதிக்கிற ஒரு விஷயம் மெமரி சம்பந்தமான ஒரு இம்பாக்ட் தான் ஞாபக மறதி சரியா இந்த படத்துல உங்களுக்கு விளங்கி இருக்கு இப்ப சிலதெல்லாம் ஞாபகம் இருக்காங்க இப்ப பாருங்க படத்தை நான் கொஞ்சம் இங்க கொண்டு வரையிலுமான்னு பாக்குறேன்னா வெயிட் இந்த இருக்கிறல்ல இவரை கொஞ்சம் நான் இப்ப இந்த ஸ்லைட்ல வச்சே கொஞ்சம் பெருசாகி காட்டுறேன்னா எல்லாருக்கும் நான் ஸ்கிரீன்ல செய்யற வேலை விளங்குதா விளங்கினா சட்ல ஒரு எஸ் ஒன்றை போடுங்கடா தயவு செய்து விளங்குதா எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் போறீங்களா பா இப்ப நான் திரும்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் இப்போ ஒருக்கா விளங்குதாண்டு திரும்ப ஒருக்கா பார்த்து சொல்லுங்க ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று செஞ்சேனா ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் நேரம் ஸ்லைட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் நான் இப்ப விளங்குதா ஸ்கிரீன் ஷேர் ஆகிறது ஒருக்கா எல்லாரும் கூட மெசேஜை தாங்க பார்ப்போம் இப்ப விளங்குதா ஸ்கிரீன் ரைட் ஓகே இப்ப இந்த ஞாபக மறதி நான் இப்ப ஒரு டெஃபினிஷன் சொன்னேன் தானே அது உங்களுக்கு விளங்காட்டி இதை பாருங்களா இந்த இருக்கு இந்த மூளையோட ஒரு துண்டு உடையிற மாதிரியும் அதுல இப்ப இங்க பாருங்க நேம்ஸ் கீஸ் டேட்ஸ் கீஸ் எங்க வச்ச நான் அடுத்த நேம் சில பேர்ட பேர் மறந்து போகும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாங்க திரும்ப பாக்க அதே மாதிரி இன்னைக்கு என்ன டேட் எல்லாம் நாங்க சில வேளை மறப்போம் சரியா அப்படியான அந்த மறதியான விஷயங்கள்ல தான் எங்களோட மூளை சிலதுகளை ஸ்டோர் பண்ணி வைக்க மறக்கும் சில தகவல்களை எங்களோட மூளை பதிவு செஞ்சு வைக்க மறக்கும் சரியா அப்படி பதிவு செய்யறதுக்கு மூளை மறக்கிற விஷயத்தை தான் நாங்க பொதுவா ஞாபக மறதி என்று சொல்லுவோம் சரியா இதுவரைக்கும் இப்ப ஞாபக மறதிக்கு நான் இப்ப இந்த படம் மூலம் விளங்கப்படுத்தினதை எல்லாருக்கும் விளங்கிட்டா நான் இப்ப ஒவ்வொரு வரி வரியா தான் கேட்டுட்டு போவேன் இல்லாட்டி எனக்கு இவ்வளவு தெரியாதானே ஓகே ரைட் அடுத்த ஸ்லைடுக்கு போமா ரைட் இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது என்ன சொல்ற ஒரு புள்ளி விவரவியல் இப்ப அண்மையில நடத்தப்பட்ட ஒரு ஆய்விட ஞாபக மறதி தொடர்பாக நடத்தப்பட்ட ஒரு ஆய்விட ஒரு புள்ளி விவரவியல் தான் இது சரியா இதுல என்ன தந்துருக்காங்கன்னா 35 ஆய்வு நடத்தின நபர்கள்ல 35 விதமான வளர்ந்தவர்கள் அதாவது அடல்ட் சரியா அவங்க வந்து ஞாபக மறதியால சரியா ஒகேஷனல் மெமரி ப்ராப்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி 25 வீதமான இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்கள்
டெய்லி அவங்களோட நாளாந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுல பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. எதனாலண்டா இந்த ஞாபக மறதியினால. சரியா? 35% வளர்ந்த பெரியவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஒகேஷனல் அடிக்கடியான ஞாபக மறதி பிரச்சனைகளால பாதிப்படைகிறாங்க. அதே மாதிரி 25% தனிநபர்கள் வந்து அவங்களோட நாளாந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கிறதுல ஞாபக மறதி என்ற விஷயம் பிரச்சனை கொடுக்குது அவங்களுக்கு. சரியா? இதுதான் புள்ளி விவரவியல் இப்போதைக்கு ரீசெண்டா அடுத்த ஸ்டாட்ஸின் படி சொல்ற விஷயம் ஞாபக மறதி பத்தி. சரியா? அடுத்தது இது வந்து கிட்டத்தட்ட பயாலஜி மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு பார்க்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்ப இது வந்து ஞாபக மறதியோட சம்பந்தப்பட்ட மூளையிட பார்ட். சரியா? ஞாபக மறதியோட விட இப்ப மூளையிட பகுதிகளும் அதோட தொழில்களும். சரியா? அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். எனக்கு கோவிக்காதீங்க, இந்த பார்ட்ஸோட தமிழ் பேருகளை எனக்கு உண்மையாவே தெரியா. ஸோ நான் இந்த பேரை சொல்லிட்டா ஃபங்க்ஷன் அதோட தொழிலை வந்து நான் தமிழ்ல சொல்லி கொண்டு போறேன். விளங்காட்டி சட்ல போடுங்க. சரியா? இப்ப இதுல என்னென்று விளங்காட்டி நான் அதை என்னால் இயலுமான அளவு விளங்கப்படுத்துறேன். முதலாவது இந்த ஹிப்போ கேம்பஸ். நான் காட்டுறது விளங்குதா உங்களுக்கு? பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறது ஹிப்போ கேம்பஸ். இடது பக்கத்துல முதலாவதா மேல் பக்கம் இருக்கிறார். விளங்குதா ஹிப்போ கேம்பஸ்? நான் இப்ப பாயிண்ட் அவுட் பண்ணது எல்லாருக்கும். யாரும் மைக் ஆன் பண்ணி கதைக்கிறேன்டாலும் தாராளமா கதைக்கலாம். விளங்குது விளங்கலன்னு சொல்றேன். ஓகே விளங்குது. ஓகே ரைட். அப்ப ஓகே. அப்ப ஹிப்போ கேம்பஸ் என்னன்னு சொன்னா இது வந்து மெமரி ஃபார்மேஷன்ல, அதாவது எங்களோட ஞாபக சக்தி, அந்த ஞாபகத்தை என்ன சொல்ற உருவாக்குறதுல என்ன சொல்ற பெரிய ஒரு பங்களிப்பு செய்யுது. சரியா? இப்ப அதுல கீழே என்ன தந்திருக்காங்கடா, கன்வெர்ட்ஸ் ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் இன்டு லாங் டேர்ம் மெமரிஸ். இப்ப இங்கதான் ஒரு இடி விழப்போது எங்கட பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு. நாங்க ஒரு தரம் புத்தகத்தை வாசிச்சு போட்டு வச்சுட்டு எழும்பி போயிடுவோம். சரியா? அது லாங் டேர்ம் மெமரி, அதாவது நீண்ட கால ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்டா. இப்ப நாங்க ஒரு விஷயம் படிக்கிறோம்னா அடிக்கடி என்ன சொல்ற எழுதி பார்க்கணும், மீட்டல் பயிற்சிகள் செய்யணும், அதான் அடிக்கடி கேள்வி செய்யணும்ன்ற ஒரு விஷயம் நாங்க கதைப்போம். அது ஏனெண்டா தற்காலிக என்ன சொல்ற ஞாபகத்துல மூளை தற்காலிகமா என்ன சொல்ற சேமிச்சு வைக்கிற தகவலை நீண்ட கால சேமிப்பு மையத்துக்கு மாத்துறதுதான் இதுல நோக்கம். அடிக்கடி நாங்க கேள்வி செய்யறதா இருக்கட்டும், பயிற்சி செய்யறதா இருக்கட்டும், ரிவிஷன் என்று சொல்லி இடையில ஷார்ட் நோட்ஸ் எடுத்து இடையில பாக்குறதா இருக்கட்டும், அதுக்கான மேஜர் ரீசன் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில இருக்கிற படிச்ச விஷயங்களை லாங் டேர்ம் மெமரிக்கு மாத்துறது. அது அப்படி செய்யறதுனாலதான் எங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் சில விஷயங்கள் ஸ்டார்ட்ல ஸ்டார்ட்ல படிச்ச விஷயங்கள் ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கான காரணம் நீங்க ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து அந்த படிச்ச விஷயத்தை லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. சரியா? அது முதலாவது விஷயம். ஹிப்போ கேம்பஸ் தொழில்ல இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னண்டா, டேமேஜ் வித்தியாசம் லாங் டேர்ம் விளங்கல, ஒருக்கா திரும்ப சொல்லுவீங்களா? லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கு என்ன வித்தியாசம்? இப்ப ஷார்ட் டேர்ம்ண்டா இப்ப உதாரணம் சொல்றேனே, நீங்க இப்ப இன்றைக்கு என்ன நேர்ல பாக்குறீங்கன்னு வைங்களேன். இப்ப ஒரு தரம் நீங்க பாத்திருக்கீங்க. இதே இது ஒரு 10-15 வருஷம் கழிச்சு என்ன பாக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இப்ப கேள்வி கேட்டா ஆள்கிட்டயே நான் திரும்ப கேள்வி இல்லதானே? இப்ப என்ன கண்டு இப்ப ஒரு தரம் பார்த்து போட்டு ஒரு கனகாலத்துக்கு பிறகு என்ன கண்டா உங்களுக்கு என்ன இந்த பேரோட நான் இப்ப என் இன்ட்ரடக்ஷன் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஆனா இப்ப நான் வந்து இப்ப உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். இப்ப ஆனா உங்கள்கிட்ட இந்த ABCD அல்பபெட்ஸ் ஞாபகம் இருக்கு, 1 2 3 4 ஞாபகம் இருக்கும், கணக்குகள் ஞாபகம் இருக்கும் தானே? இருக்கும் தானே? எனக்கு சப்தத்தை காணல. அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்டா, ஷார்ட் டேர்ம் மெமரி என்றா அது தற்காலிகமா இப்போதைக்கு என்ன நீங்க மீட் பண்ணிருக்கீங்கன்னா ஓகே, அதோட அதுக்கு பிறகு நீங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டீங்க. இதே இது லாங் டேர்ம் மெமரி என்றா நீங்க நித்திரையில இந்த எழுப்பி கேட்டாலும் சில விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க, ஞாபகம் இருக்கு, விளங்கிட்டா? இப்ப மேத்ஸ்ட நம்பர்ஸா இருக்கட்டும், சில ஈக்குவேஷன்ஸா இருக்கட்டும், சில பேர் அதை அப்படியே என்ன தலதண்ணியா பாடமாக்குறேன்னு சில விஷயம் சொல்லுவீங்கல்ல, அப்படியான விஷயம் தான் லாங் டேர்ம் மெமரி சொல்லுவோம். எக்ஸாம்ல ஒரு விஷயம் அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி சில புத்தகம் என்ன சொல்ற புத்தகங்களோட பேஜே அப்படி சில பேருக்கு வரும். சிலது நல்லா படிச்சீங்கடா, அப்படி யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இப்ப கேட்டவர் யார்? போஜிதன் ரைட். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இருமுறை சத்தம் இருக்குது. ஓமா இல்லையான்னு சொன்னீங்கன்னா இல்ல சட்ல போடுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்ப இதுதான் ஷார்ட் டேர்ம் மெமரிக்கும் லாங் டேர்ம் மெமரிக்கும் இடையில வித்தியாசம். ஷார்ட் டேர்ம் மெமரி என்றா கிட்டத்தட்ட தற்காலிகமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, லாங் டேர்ம் மெமரி என்றா கனகாலத்துக்கு
அது என்ன சொல்ற ஞாபகம் நிக்கிறது தான் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் மெமரி என்று சொல்லுவோம். இது உங்களுக்கு விளங்கிட்டா? ஓகே. இப்ப நான் அடுத்த இப்ப ஹிப்போ கேம்பஸ்ல 2வது தொழிலுக்கு நான் போறேன். டேமேஜ் பிரிவென்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ செமண்டிக் அண்ட் எபிசோடிக் மெமரி. சரியா? இது எப்படி என்றா இந்த புது புது ஃபார்மேஷன் மெமரி ஃபார்மேஷன் இல்ல கயச்சம். அப்ப புது புது இப்ப இன்றைக்கு நீங்க இந்த விஷயம் படிக்கிறீங்கன்னா அதை பத்தி ஒரு புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி எங்களோட லேப்டாப் இருக்குல்ல, எங்களோட லேப்டாப் ஃபைல்ஸ்ல நாங்க இப்ப புதுசா எதுவும் ஆட் பண்ண போறோம்னா புதுசா ஒரு ஃபைலோ புதுசா ஒரு ஃபோல்டரோ கிரியேட் பண்ணி அது சம்பந்தமா நாங்க ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓமா இல்லையா? சட்ல ஒருக்கா போடுங்க. இப்போ கதைக்கிறண்டாலும் கதைக்கலாம், சட்ல போடுறண்டாலும் நீங்க தாராளமா போடலாம். ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன்டா வையண்டா என்ன எஸ்ஸா அல்லது ஏன்னு கேக்குறீங்களா? டிலாண்ட் ஒரு ஆள். ஓகே எஸ் ஓகே. அப்ப புதுசா ஒன்று விஷயம் வருதுண்டா அதுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி நாங்க அது தொடர்பான தகவல்களை என்ன செய்வோம் சேமிச்சு வைப்போம். அதே வேலையை தான் இந்த ஹிப்போ கேம்பஸ் என்ற ஆளும் செய்யறேன். சரியா? டேமேஜ் ப்ரிவென்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ செமண்டிக் அண்ட் எபிசோடிக் மெமரி. எபிசோட்ஸ்ண்டா நீங்க இப்ப சில என்ன சொல்ற ஷோஸ் பாக்க எபிசோட் 1 எபிசோட் 2 உண்டு. அப்படி சினாரியோ மாதிரி அது எங்களுக்கு என்ன சொல்றேன் நம்பர் பை நம்பரா ஸ்டோர் பண்ணி வைக்கும் எங்களோட மூளையில. சரியா? அதைத்தான் இதுல சொல்லியிருக்காங்க. விளங்கிட்டா? ஹிப்போ கேம்பஸ் தொழில் எல்லாருக்கும் விளங்கிட்டா? இது கொஞ்சம் பயாலஜிக்கல் சம்பந்தமா தான் வரும், பட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். விளங்கிட்டா எல்லாருக்கும்? சட்ல இருக்கா போடுங்க எல்லாரும் தயவு செய்து ப்ளீஸ். ஹிப்போ கேம்பஸ் தொழில் அது என்னத்துக்கு யூஸ், அது என்ன வேலை எங்கட மூளைக்குள்ள செய்யுதுண்டு? நோ. எது உங்களுக்கு ஹிப்போகாம்பஸ்ல தமிழ் மீனிங் என்ன மேம்? விளங்கல? ஹிப்போகாம்பஸ்ல தமிழ் மீனிங் இப்போ அதைத்தான் நான் ஸ்டார்ட்லேயே டிஸ்க்ளைமர் மாதிரி சொன்னேன். நான் எனக்கு தமிழ் இது உண்மையாவே எனக்கு தெரியாது, சாரி. இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிச்சேன். நான் தமிழ் தேடி பார்த்தேன்னு ஒரு அமெக்டிலாக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை எனக்கு. ஒரு வேணும்னா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அல்லது நான் ஸ்லைட்ஸ் இதுக்குள்ள போட்டு ஒரு நெறிக்குள்ள நீங்க அப்படி ஆர்வமா இருந்தா தேடி பார்க்கலாம். சரியா? போஜிதன் ஓகேயா? மேம். இல்லையா? ஓமா எனக்கு டக்குன்ட்டு சொல்லிட்டு கட் பண்றீங்க. ஓமம் ஓமம். ஓகே ஓகே ஓகே. கிஷான் யாரும் நோண்டு போட்டிருக்கீங்க. எது உங்களுக்கு விளங்கல கிஷான்? கிஷான் யாரும் இருக்கீங்களா? நான் இப்ப ஹிப்போ கேம்பஸை பத்தி விளங்கப்படுத்திக்க நோ ஒன்று போட்டிருக்கீங்க. எதுக்கு நோ ஒன்று போட்டீங்கன்ட்டு ஒரு சொல்லுவீங்களா அல்லது மெசேஜ்ல டைப் பண்ணி போடுவீங்களா? மிச்சம் எல்லாருக்கும் விளங்கிட்டா கிஷானை தவிர? என்னடா நோ ஒன்று போட்டதோட ஆள்ட ரெஸ்பான்ஸா காணையில மிச்சாக்களுக்கு விளங்கிட்டா? ஒரு கதை சட்ல போடுங்க. விளங்கிட்டது. ஓகே ஓகே. அப்ப நான் நீங்க நெக்ஸ்ட் இத போடுங்க, நாங்கள் அது இந்த தமிழாக்கத்தை வந்து இருக்க பாக்குறோம் பிறகு. ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ. ஓகே. அடுத்தது ரெண்டாவது மேடான்னு போட்டிருக்காங்க. விளங்கல? மூளையின் பிற்புற மேடாண்டு கூகுள்ல சர்ச் பண்ண அப்படி இருக்கு. அதானா சரியான தமிழாக்கம் இல்ல தம்பி. இப்ப எங்களை ரிசோர்ஸ் புக் எடுத்தோம்டா அதுக்கு ஒரு தனி இது போட்டிருப்பாங்கடா. எனக்கு ரிசோர்ஸ் புக் நான் பார்க்கல. மூளையின் ரிசோர்ஸா? பிற்புற மேடு இத என்ன சொல்ற, நான் உங்கள்கிட்டயே விடுறேன். இந்த இந்த ஒரு படம் இந்த மூளையோட படத்தை மட்டும் நான் உங்கள்கிட்டயே விடுறேன். நீங்க சரியானதை தேடி இருக்கோ எடுத்துக்கொள்ளுங்க. அல்லது சயின்ஸ் டீச்சர்ஸ்ட யார்ட்டையும் கேட்டு டவுட் இந்த தமிழ் மீனிங் எடுக்கிறேன்டா சரியான தமிழ் மீனிங் எடுக்கிறேன்டா இப்ப நீங்க சயின்ஸ் டீச்சர்ஸ் பயாலஜி டீச்சர்ஸ்ட கேட்டு எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? போஜிதன் ஓகே. சயின்ஸ் டீச்சர்ஸ் அல்லது பயாலஜி டீச்சர் யார்ட்டையாவது கேட்டு விளக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்களா? அடுத்தது இடது பக்க இப்ப மூளையிட இப்ப நான் இடது பக்கத்துல இருந்து வலப்பக்கமா வர போறேன். சோ முதலாவது இடது பக்கத்துல முதலாவது நான் சொன்னேன், நான் மூளையிட இடது பக்கத்துல முதலாவது விஷயம் கேட்சேன்னா ஹிப்போ கேம்பஸ். இப்ப ரெண்டாவது பாருங்க ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் இருக்குது. சரியா? என்ன பேர் சொன்னா ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ். இது வந்து ஒர்க்கிங் மெமரி அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன். சரியா? ஒர்க்கிங் மெமரி எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன். இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் தான் இப்ப நாங்க டோபமின் ஹிட்டால கொஞ்சம் அடி வாங்க போறால் இப்படி ஒரு சில இடங்கள் வருவாங்க. அதுல ஒரு ஆள் இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ். டோபமின் ஹிட்ஸ் யாருக்கும் தெரியுமா? டோபமின் ஹிட்ஸை பத்தி யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒன் மோர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கிஷான் என்ன ஹிப்போ கேம்பஸை பத்தியா?
மேம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ஹிப்போ கேம்பஸை பத்தியா ஒரு எஸ் ஒன்று போட்டீங்கன்னா நான் திரும்ப விளங்கப்படுத்தி விடுவேன். கேள்வி கேட்கிறாக்கள் ஓப்பன் பண்ணியும் கதைக்கலாம்னு சொன்னவா டைம் வேஸ்ட் ஆகுது. நீங்க கதைச்சீங்கன்னா தான் நல்லா. எனக்கு சட்ல இருந்தாலும் டக்குன்னு போட்டீங்கன்னா நான் பார்ப்பேன். கோவிக்காதீங்க, நான் இப்ப விளங்கப்படுத்தி கொண்டிருந்தனால சட் கவனிக்கல. டக்குன்னு இப்ப இந்த டைமுக்குள்ளேயே யாரும் டக்குன்னு டைப் பண்ணி போறேன்டா போடலாம். என்னடா அங்கால கொஞ்சம் நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு, முக்கியமான விஷயம் கதைக்க போறேன், நான் தான் கேட்கிறேன். இப்ப ஹிப்போ கேம்பஸ்ல இருந்தே திரும்ப நான் பாரேன். கிஷான் கொஞ்சம் படிவா கவனிங்களா. ஹிப்போ கேம்பஸ்ன்றது என்னன்னு சொல்லி சொன்னா, இது வந்து உங்களுக்கு இப்ப புதுசா ஒரு விஷயம் படிக்கிறோமோ புதுசா ஒரு விஷயம் செய்யறோம்டா அதுங்கட மூளையில ஒரு இடத்தை ஒதுக்கி அதுக்கான என்ன சொல்றேன் எபிசோட்ஸ் மாதிரி எங்களோட நிகழ்வுகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஹிப்போ கேம்பஸ். சரியா? அதே மாதிரி அதோட இது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியை லாங் டேர்ம் மெமரியா மாத்துறதுலே இந்த ஹிப்போ கேம்பஸ் முக்கிய தொழிலாற்றுது. சரியா? இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் இது ஹிப்போ கேம்பஸ்ட தொழில். முதலாவது என்ன செய்வேன், ஷார்ட் டேர்ம் மெமரியை லாங் டேர்ம் மெமரி. இப்ப தற்காலிகமா ஒரு விஷயத்தை படிக்கிறோம்னா அதை நீண்ட காலத்துக்கு என்ன சொல்ற கொண்டு போறதுக்கு என்ன முக்கியமான ஒரு பங்காற்றுறது இந்த ஹிப்போ கேம்பஸ். ரெண்டாவது விஷயம், புது விஷயங்கள் அவங்க படிக்கும்போது அதை வந்து எபிசோட்ஸ் மாதிரி என்ன சொல்றேன் எபிசோட் மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூளையில இந்த ஹிப்போ கேம்பஸ். சரியா? இது விளங்கிட்டா கிஷான்? நீங்க கேட்டிருக்கீங்க, நான் இதை விளங்கப்படுத்திட்டேன். இதை விட எதுவும் டவுட்ண்டா நீங்க ஒண்ணு மைக் ஒன் பண்ணுங்க அல்லது சாட்ல கண்டு போடுங்க. மிச்சாக்களுக்கு விளங்கிட்டா? அடுத்து நான் ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸுக்கு போறதுக்கு தான் நான் கேட்கிறேன். மிச்சாக்களுக்கு விளங்கிட்டா? இப்ப நான் இதுக்கு இந்த ஸ்லைட்லயே அரை மணித்தியாலம் போயிட்டு ஸோ இன்னும் ஒரு மணித்தியாலம் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் முடிக்கணும். ஸோ நான் அடுத்ததுக்கு போறேன். எதுவும் வேண்டாம், மைக் ஒன் பண்ணிக்கணும். எஸ், ஓகே. அப்ப ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸுக்குள்ள நான் இப்ப வரேன். இவர் வந்து ஒர்க்கிங் மெமரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். சரியா? இவர் தான் கொஞ்சம் வேலைகள் செய்ய போறேன். அதாவது ரைட், இவர் வந்து முதலாவது என்ன செய்வார்டா டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்ப நாங்க ஒரு விஷயங்களை செய்யறோம்னா அவரை டெம்பரரியா கொஞ்சம் தற்காலிகமா ஸ்டோர் பண்ணி வைப்பார். சரியா? இப்ப என்ன நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட விஷயங்களை கேட்கறதோ அல்லது என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்த்துட்டு சரிங்கன்னா ஒரு டெம்பரரியா அந்த நாள் ஃபுல்லா தாக்குப்பிடி கொஞ்சம் டெம்பரரியா தற்காலிகமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறவர் யாரு? ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ். சரியா? ரெண்டாவது வந்து இவர் குரூஷியல் ஃபார் ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங். சரியா? ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் ஒரு வேலையை இப்போ ஒரு எக்ஸாம்ல நாங்கள் ஃபோக்கஸா ஒரு வேற ஒரு கவனச்சிதறல்களும் இல்லாம ஒரு விஷயத்தை நாங்கள் கூர்ந்து செய்யறதுக்கு எங்களோட தீர்மானங்களை தெளிவா எடுக்கிறதுக்குமான ஒரு எடுக்கிறதுக்கு உதவி செய்யற ஒரு மூளையோட பகுதி தான் இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ். சரியா? என்னத்துக்கு வேற பட் ஸ்டில் we can't see you here. இந்த ஸ்லைட் விளங்குது இல்லையா அல்லது இந்த முகம் விளங்குது இல்லையா? முகம் நான் ஆன் பண்ணல, இந்த ஃபேஸை நான் வீடியோ ஆன் பண்ணல. இந்த ஸ்கிரீன்ஸ்ல எதுவும் பிரச்சனை இருக்கா? டிலாண்ட் யாரோ சம்திங் யாரோ போட்டிருக்கீங்க. பட் ஸ்டில் we can't see you here. எனக்கு அது விளங்கல. இந்த முகம் விளங்குது இல்லையா? நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஸ்லைட்ஸை தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றேன். அல்லது இந்த ஸ்லைட்ஸ் விளங்கு இல்லையா? டிலாண்ட் ஒரு ஆள் போட்டிருக்கீங்க. எனக்கு அதுக்குரிய விளக்கத்தை இருக்கா தாங்க. ஸ்லைட்ஸ் விளங்குதா? அப்ப என்னத்தை போட்டிருக்கா? ஒருக்கா டிலாண்ட் ஒருக்கா என்னென்று இருக்கா சொல்லுவீங்களா? ஏண்டா இப்ப எல்லாரும் இருக்காங்க, ஆனா ஒவ்வொரு ஆக்களோட டவுட்டையும் கிளியர் பண்ண வேண்டியது என்ற பொறுப்பு தானே. பட் ஸ்டில் we can see you here என்று சொல்லியிருக்கீங்க. என் முகம் விளங்காது கடைசி வரைக்கும். ஏண்டா நான் வீடியோ ஆன் பண்ணல. சரியா? ஓகே. இப்ப திரும்ப இருக்கா ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸுக்கு போறேன். ஏனண்டா இப்ப நான் இடையில கழிச்சதுனால ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸை பத்தி கழிச்சது உங்களுக்கு மறந்துருக்கு. சரியா? ஸோ ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து ஒர்க்கிங் மெமரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். சரியா? இப்போ நான் இன்றைக்கு என்னை பற்றி நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்டா இன்றைய நாள் ஃபுல்லாக அல்லது ஒரு 2 நாளைக்கு என்னை பற்றி ஞாபகம் இருக்கு. சரியா? அப்படி ஒரு டெம்பரரியான ஸ்டோரேஜுக்கு இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு கூர்ந்து செயற்படுறதுக்கு ஒரு விஷயத்தில்
தெளிவான தீர்மானங்களை மேற்கொள்றதுக்கும் இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது. இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸை பத்தி நான் சொன்னது விளங்கிட்டா? ஒரு ஆள் மட்டும்தான் எனக்கு அடிக்கடி மைக் ஆன் பண்ணி கேட்கிறா, போஜி தானே, இன்னொரு ஆள் விஜித்தான்ற ஒரு ஆள். இச்சாக்கள் ஒரு சத்தத்தையும் காணையில. சில பேர் சட்ல போடுறீங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைடா எனக்கு விளங்கல. அவன் மீனிங் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன் மேம், அதான் பார்த்து. அதற்கா எதுக்கு கூட சயின்ஸ் டீச்சர்ஸ்ட கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளுங்க ஐயா. என்னடா சில கூகுள்ல அப்படியே என்ன சொல்ற டேர்ம் அது சரியா அப்ளை ஆண்டு யோசிக்காம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி விடும். சரியா? அதற்கா ஒரு சயின்ஸ் டீச்சர்ஸ்ட விளங்கல. ChatGPT-ல செக் பண்ணா. ChatGPT-லயும் நான் ChatGPT-யும் இப்பதானே டெவலப் ஆகி கொண்டு வருது. அது டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பிள்ளை நானெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். சிலதுகளுக்கு டிரான்ஸ்லேஷன் ஒழுங்கா தராது. ஸோ நீங்க இப்ப ChatGPT-ல பாக்குறத விட இதுவும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். நான் இது செஷன் முடிய ஸ்லைட்ஸ் நான் அனுப்புவேன். அப்ப நீங்க ChatGPT-யோ டீச்சர்ஸ்டையோ கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. தயவுசெய்து இப்ப செஷனுக்குள்ள வாங்க. சரியா? ஓகே. அடுத்தது மூன்றாவது இடது பக்கத்துல, மூளையோட இடது பக்கத்துல மூன்றாவது வந்து அமிக்டிலா. இதுல லொகேஷனை பாருங்க. கீழே சின்ன ஒரு பல்ப் மாதிரி இருக்குது, ஆரஞ்சு கலர். விளங்குதா? இப்ப நான் இதை காட்டுற விஷயம் கீழே மூளையோட கொஞ்சம் அந்த கீழ் பக்கத்துல நடு இதுக்கு கீழே கீழே வந்து ஒரு பல்ப் மாதிரி ஒரு ஆளை தான் நாங்க அமிக்டிலாண்டு காட்டுறோம். விளங்குதா? ரைட். இப்ப இந்த அமிக்டிலா வந்து என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுண்டா, எமோஷனல் மெமரி அண்ட் ஃபியர் கண்டிஷனிங். சரியா? எமோஷனல்னா அங்க எமோஷன் சம்பந்தமா வாரதுதான் இந்த அமிக்டிலா. சரியா? இவர் தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரியா. சரியா? திடீரென்று என்ன சொல்ற அள வைக்கிறது, நம்மள நல்லா இருக்கும் திடீரென்று நமக்கு மூட் ஸ்விங் வாரது. வேற என்ன சொல்ற, சிலவள நல்லா இருப்போம் திடீரென்று கவலையான விஷயம், உங்களுக்கு வாழ்க்கையில நடந்த சோகமான சம்பவங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வரதெல்லாம் இவர் தானா. எமோஷனல் அட்டாச்சஸ் எமோஷனல் சிக்னிஃபிகன்ஸ் டு மெமரி. சரியா? சில என்ன சொல்ற துயரமான சம்பவம், மோஸ்ட்லி நெகட்டிவ் எமோஷன்ஸை கொஞ்சம் எங்களுக்கு பயமுறுத்தி பார்க்கறதுக்கு வரவர் தான் இந்த அமிக்டிலா. சரியா? ஹைலி எமோஷனல் ஈவெண்ட்ஸ் ஆர் ரிமெம்பர்ட் இன்டென்ஸ்லி. அதுவும் சாதாரணமா வராது, கொஞ்சம் முக்கியமான விதத்துல நம்மளை பாதிக்கும் இந்த அமிக்டிலா. சரியா? இன்வால்வ் இன் ட்ரோமா அண்ட் anxiety disorders. இது வந்து ட்ரோமா, நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்கன்னா கூட இந்த டிப்ரெஷன், ட்ரோமடைஸ்ட், அன்சைட்டியான டேர்ம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் இந்த மன அழுத்தம், மன உளைச்சலை தொடர்புபடுத்தி வரதுதான் இந்த anxiety, டிப்ரெஷன், அது ட்ராமடைஸ்ட் அதுகள் எல்லாம். சரியா? ஸோ அதுகளோட அப்படியே நெகட்டிவ் என்ன சொல்ற எமோஷன்ஸ் எங்களுக்கு திடீரென்று வருதுண்டா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அமிக்டிலா தண்ட வேலையை காட்டுது. சரியா? அமிக்டிலா ஆக்டிவேட் ஆயிட்டு நமக்கு ஏதோ வாங்கின செருப்படியில ஞாபகப்படுத்தி திடீரென்று ஞாபகம் வருதுண்டா யோசிக்க வேண்டியதான், அமிக்டிலா தண்ட வேலையை தொடங்கிட்டு. சரியா? அமிக்டிலாட ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் விளங்கிட்டா? தொழில் எல்லாருக்கும் அமிக்டிலாட தொழில் விளங்கிட்டா? இவர் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸை நமக்கு ஞாபகப்படுத்துறதே குறியா வச்சிருப்பேன். சரியா? ரைட். ஓகே, ஒரு ஆள் எஸ் போட்டீங்க. அடுத்து செரிப்ரல் கோர்டெக்ஸ். வலது பக்கத்துல முதலாவது ஒரு ஆளா கதைக்க போறேன். சரியா? இது செரிப்ரல் கோர்டெக்ஸ். ஒரு ஆள் போட்டு எஸ். ஓகே, செரிப்ரல் கோர்டெக்ஸ். சரியா? இவர் வந்து எதோட தொடர்பு பட போறேன்டா, லாங் டர்ம் ஸ்டோரேஜ் ஆஃப் செமண்டிக் அண்ட் எபிசோடிக் நாலேஜ். சரியா? இவர் வந்து இப்ப கனகாலம் இவ ஷார்ட் டேர்ம் மெமரியா லாங் டேர்ம் மெமரியா இது செய்யற மாதிரி அந்த எபிசோட்ஸ் என்று பார்த்தோம்ல, யாரு நம்ம ஹிப்போ கேம்பஸ்ல இருக்கிற புதுசா கிரியேட் பண்ண எபிசோட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ற மெமரிஸை கனகாலம் எங்கட மூளைக்கு கொண்டு போறது வந்து இந்த செரிப்ரல் கோர்டெக்ஸ். விளங்கிட்டா? அதுதான் இவரோட வேலை. டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க் ஸ்டோர் ஃபேக்சுவல் நாலேஜ் அண்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். சரியா? முதல்ல நாங்க எங்களோட வாழ்க்கையில அனுபவப்பட்டதுகள். சரியா? சில புதுசா படிச்ச விஷயங்கள் எல்லாம், சிலது புதுசா படிச்சிருப்போம், அது கனகாலத்துக்கு ஞாபகம் நிற்கும். அப்படியான விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறது தான் இது செரிப்ரல் கோர்டெக்ஸ். செரிப்ரல் கோர்டெக்ஸ் ஃபங்க்ஷன் விளங்கிட்டா? விளங்கினா எஸ் சொல்லுங்க, இல்ல ஒரு மைக் ஆன் பண்ணி விளங்கிட்டு விளங்கலன்னு கூட கருத்துக்களை சொல்லுங்க. ஓகே. அடுத்தது வந்து வலது பக்கத்துல இரண்டாவது ஒரு ஆள் இந்த நடு துண்டு, இந்த ப்ளூ கலர் போல் மாதிரி இருக்கலாம் மூளைக்குள்ள, அதுல நடுத்துண்டுல வரவர் பேசல் கேங்லியாண்டுவோம். சரியா? பேசல் கேங்லியா.
சரியா? இவர் வந்து ப்ரொசீஜரல் மெமரி பார்ஷியலி, அதாவது பகுதியா இந்த ப்ரொசீஜரல் மெமரிக்குள்ள வருது. சரியா? இன்வால்வ் இன் நான் கான்சியஸ் ஹேபிட் ஃபார்மேஷன் அண்ட் ரெப்பிட்டிவ் பிஹேவியர்ஸ். நான் கான்சியஸ்ண்டா இப்ப நாங்க எங்களை அறியாம சில விஷயங்கள் நடக்குது. இப்ப தும்முறது, திடீரென்று தும்முவோம். அதை நாங்க இப்ப நான் தும்ம போறேன், தும்முவேன் 1 2 3 எண்ணியா தும்முறோம் இல்ல, திடீரென்று வருது தும்மிடுவோம். அதே மாதிரி சக்தி எல்லாம் சொல்லிக்கொண்டா வருது, டக்குன்னு எடுத்துருவோம். சரியா? அப்படி அதே மாதிரி கண்ணை பார்த்து இப்ப எங்கட கண்ணை நோக்கி ஒரு போலோ ஏதோ வருதுண்டா எங்களை அறியாம கண்ணை மூடுவோம், அந்த போலை தடுக்க பார்ப்போம். இதெல்லாம் எங்களையே அறியாம நான் கான்சியஸா, சரியா, எங்களையே அறியாம நடக்கிற ஒரு விஷயம். சரியா? அந்த ஹேபிட் ஃபார்மேஷனும் ரெப்பிட்டிவ் பிஹேவியர்ஸ். இப்ப சின்ன வயசுலயே உங்களுக்கு பழக்கிருப்பாங்க, டெய்லி எழும்பினோனே பல்லு தட்டி முகம் கழுவணும், டெய்லி குளிக்கணும், சாமி கும்பிடணும், படிக்கணும், அப்படியான சில விஷயங்களை சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு தொடர்ந்து டெய்லி செய்யறதுக்கு பழக்கிருப்பாங்க. ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? டெய்லி அடிக்கடி நாங்க ஒரே விஷயங்களை செய்யறதுக்கு சில விஷயங்களா பழக்கப்பட்டிருப்போம். சரியா? அந்த பழக்கப்படுற விஷயங்கள் அடிக்கடி செய்யறதுக்கு தூண்டுறது வந்து இந்த பேசல் கேங்லியாண்டுவோம். சரியா? அவருடைய வேலை இதுகளை செய்யறது. என்ன சொல்ற, நான் கான்சியஸ் ஹேபிட், திடீரென்று தும்முற, சக்தி எடுக்கிறதுக்கெல்லாம் இவர் தான் காரணம். அடுத்தது ரெப்பிட்டிவ், தொடர்ந்தேச்சியா ஒரு விஷயம் அடிக்கடி ரிப்பீட் பண்ணி செய்யறோம்டா அதுக்கும் அதை அடிக்கடி செய்ய வைக்கிறவரும் இவர் தான், பேசல் கேங்லியா. சரியா? பேசல் கேங்லியாட ஃபங்க்ஷன் விளங்கிட்டா எல்லாருக்கும்? விளங்கினா உங்களோட பொண்ணான கையால கமெண்ட் சாட்ல போடுங்க, அல்லது உங்களோட திருவாயை திறந்து சொல்லுங்க. ஓகே ஓகே விளங்கிட்டு. ஓகே, அடுத்தது செரிபிலம். சரியா? செரிபெல்லம் என்றது இவர் அடுத்தோரா. சரியா? நம்மட ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி முக்கியமானால் தான் இந்த செரிபெல்லம். சரியா? கீழே பாருங்க, நல்ல ஒரு என்ன சொல்ற பாதாம் மாதிரியும் இல்லாம ஏதோ மாதிரி அந்த பாதாம் நட்டிட அந்த ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒரு ஆள் கீழே இருக்கு பாருங்க, பாதாம்ல அந்த கோடு போட்ட மாதிரி, பாதாம்ல இருக்குமில்ல கோடு, அந்த பாதாம்ல இருக்கிற கோடு மாதிரி போட்டு ஒரு அந்த வரி வரி போட்ட மாதிரி மூளைக்கு கீழ் பக்கம் ஒரு ஆள் இருக்கு, தனியா ஒரு இது மாதிரி ஈரல் துண்டு மாதிரி கிட்டத்தட்ட இருக்கு, அவர் தான் செரிபெல்லம். சரியா? இவர் வந்து ப்ரொசீஜரல் மெமரி அண்ட் ஸ்கில் லேர்னிங். இவர் தான் நம்மளோட கல்வி கற்றலோட இப்போ எக்ஸிக்யூட்டிவ். நம்ம படிச்சா தானே ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வேலை செய்யும். இப்போ நம்ம ஒரு விஷயம் படிச்சா தானே அதை ஃபோக்கஸ்ல ஒரு விஷயம் செய்யலாம். ஸோ நம்ம படிக்கிறது என்ன சொல்ற, படிக்கிறது ஊக்குவிக்கிறது வந்து இந்த செரிபெல்லம். சரியா? ஸ்டோர்ஸ் மோட்டர் மெமரிஸ், லேர்ன் பிசிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் கிளாசிக் கண்டிஷனிங் ரெஸ்பான்சஸ். சரியா? உதாரணத்துக்கு நீங்க ஒரு பைக் ஓடுறதோ, ஒரு ஆர்ட் கூறுறதோ, அந்த என்ன சொல்ற ஸ்கில்ஸ், அடுத்த படிப்பு சம்பந்தமான அந்த மோட்டர் மெமரிஸ் அண்டா இப்ப இந்த ஒரு இயங்கி கொண்டிருக்கிற விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சிருக்க, இப்ப ஒரு இயக்கம் சம்பந்தமான ஒரு விஷயத்த நீங்க என்ன சொல்ற மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இவர் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பார். இப்போ ஒரு பியானோ கிட்டாரோ நீங்க பழகி வாசிக்கிறதோ, சரியா, பைக் பழகுறதோ, அப்படியான கொஞ்சம் என்ன சொல்ற என்கேஜிங்கான விஷயங்களை உங்களுக்கு செய்ய தூண்டுறது, ஞாபகம் வச்சிருக்கிறதுல முக்கியமான பங்களிப்பு வகிக்கிறது இந்த செரிபெல்லம். சரியா? விளங்கிட்டா? இவ்வளவு பேட மூளையோட அவ்வளவு தொழிலும். ரைட், ஒரு ஆள் ஓமெண்ட் போட்டிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நான் மூவ் பண்றேன். சரியா? ஓகே, மூவ் பண்றேன் அடுத்த ஸ்லைடுக்கு. ரைட், இப்ப பார்ப்போம் ஸ்ட்ரெஸ்ஸால எங்களோட மெமரி ஃபங்க்ஷன் எப்படி அடி வாங்குதுண்டு. என்ன பார்க்க போறோம்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸால எங்களோட மெமரி ஃபங்க்ஷன்ல என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுதுன்றத இப்ப பார்க்க போறோம். சரியா? முதலாவது, ஸ்ட்ரெஸ் கேன் ப்ரொஃபவுண்ட்லி, ஸ்ட்ரெஸ் என்னன்னு தெரியும் தானே, மன அழுத்தம். சரியா? மன அழுத்தம் உங்களோட ஞாபக சக்தியை எவ்வாறு பாதிக்க போகுது என்பதை இப்ப நாங்க பார்க்க போறோம். சரியா? ஸ்ட்ரெஸ் கேன் ப்ரொஃபவுண்ட்லி இம்பாக்ட் மெமரி ஃபங்க்ஷன், impairing the brain's ability to encode, store and retrieve information. சரியா? இப்ப இது வந்து என்ன சொல்ற ஸ்பெசிபிக்கா, அதாவது குறிப்பிட்ட அளவு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது கெட்ட விதமான ஒரு என்ன சொல்ற ஃபோர்ஸான ஒரு தாக்கத்தை மிக கூடிய பங்களிப்பை வந்து உங்களோட மெமரி ஃபங்க்ஷன்ல மிக கூடிய பங்களிப்பை செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு காரணம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் தான், மன அழுத்தம் தான். நம்மளோட மெமரி ஃபங்க்ஷன் அடி வாங்குறதுக்குரிய மெயினாலே இந்த மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் தான். சரியா? இது வந்து எண்ணத்துல பாதிப்பு செலுத்துதுண்டா எங்களோட மூளை வந்து என்கோட், ஸ்டோர், ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன் 3 விஷயங்களை செய்யும். என்கோடண்டா புதுசா ஒரு விஷயம் செய்யறோம்டா அதை
என்ன சொல்ற அதை பார்த்து என்ன சொல்ற கோட் பண்றேன்னா ப்ரோக்ராம் பண்ணப்படுற மாதிரி சரியா. அப்ப அதை ஃபர்ஸ்டா லேர்ன் பண்ணும் அந்த விஷயம் பார்த்து பாக்குறதோ கேட்கிறதோ ஐம்புலன்ல ஏதோ ஒரு புலனால அதை முதல் தன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வடிக்கிடும். அதான் என்கோடுன்ற விளங்கிக் கொள்ள முற்படும். அதுக்கு பிறகு விளங்கின விஷயத்த ஸ்டோர் பண்ண வலிக்கிடும். அதுக்கு பிறகு தேவையான விஷயத்த ரிட்ரைவ் பண்றேன்டா திரும்ப மீட்டி பாக்குற. அதைத்தான் ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன் தகவல்களை சேமித்த தகவல்களை என்ன செய்யும் மீட்டி பார்க்கறது தான் இந்த பிரெயின் அபிலிட்டி சரியா. மூளையோட பங்கு வந்து இந்த 3 விஷயங்களை செய்யறது தான் மூளையோட வகிபாகம் என்று சொல்லலாம். ஸோ இப்படியான ஒரு வகிபாகம் செய்யற மூளையோட ஃபங்க்ஷன்லயே ஒரு பாதிப்பு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வருது இந்த மன அழுத்தம் சரியா. இது விளங்கிட்டா? முதலாவது பாயிண்ட் விளங்கப்படுத்தினது விளங்கிட்டா? சொன்னீங்கடா தான் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆவேன். இல்லாட்டி நான் மட்டும் தனியா கழிச்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே. அடுத்தது வந்து டியூரிங் ஸ்ட்ரெஸ் the body releases hormones such as cortisol and adrenaline. adrenaline யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்ரெனலினும் கோர்டிசோலும் இவங்க 2 பேரும் தான் யாரும் சொன்ன மாதிரி இருக்கு. சொல்லுங்க பாப்பா. யாரும் சயின்ஸ் படிச்சாக்க ரைட் இல்லண்டா உண்டு என்ன பயத்தால சுரக்கிறது. ம் கோர்டிசோல்னா மாறி மாறி சுரக்கும். மாறி சுரக்கிற நேரங்கள கோர்டிசோல் மன அழுத்தம் ஆக ஒன்று பயம் பெறும் பதட்டம் ஒன்று ஃபிளைட் ஆஃப் ஃபைட் அந்த இதுவும் செய்யும். ஒன்று அந்த ஒரு பிரச்சனை வரைக்க பயந்து ஓட வலிக்கிடுவோம் சரியா. இப்போ ஒரு நாய் நம்மள கடிக்க வருதுன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு. இது நல்லா விளங்கப்படுத்துறதுக்கு உரிய ஒரு உதாரணம். இப்போ ஒரு நாய் நம்மள கடிக்க வருதுண்டா ஒன்று நாம அந்த நாயை பார்த்து ஓடுவோம் சரியா. கடிக்க வருதுண்டு கண்பன் தெரியாம ரோட்டால ஓடுவோம். 2வது விஷயம் என்ன செய்வோம்? எரிஞ்சா அப்படி செய்யலாம் தானே. அதுல கூட சுரக்குது. படிய கொளுத்தி ஒரு ஆக்களுக்குள்ள எரிஞ்சா அதுல வந்து கூட சுரந்து அங்க இருக்காங்க. ஆமா அது வெடிய கொடுத்துறது கொஞ்சம் வன்முறையான விஷயம்ன்றனால வன்முறையை கையாளாம நான் கொஞ்சம் நார்மலா நடக்கிறது. இப்ப நான் வெடிய கொளுத்தி யார்லையும் போட போறேன்ல தானே. இப்ப கொமனா ஒரு என்ன சொல்றது கொமனா நடக்கிற ஒரு விஷயத்த கழிச்சா எல்லாருக்கும் விளங்கும். இப்ப வெடிய கொளுத்தி ஆக்கல்ல போடுறேன்டா அது வடிவிருக்காதானே பிரசன்டேஷன் செய்ய. இப்ப ஜோக்குக்கு கதைக்கலாம். நான் பிரசன்டேஷன் செய்ய வழி கிடைக்க வடிய கொளுத்தி ஆக்கல்ல போறன்றது கொஞ்சம் சரியில்லை தானே. அதால நடக்கும். இப்ப மார்க்ஸ் வர போதண்டோனே என்ன சொல்ற வேறு தூத்துரு இல்லையா. திடீரெண்டு எக்ஸாம் ஒரு பதட்டம் பயம் பாரு இல்லையா. அதே மாதிரிதான் இதுவும். இப்ப நாய் கலைக்கிறது நாய் நம்மளை திறத்துறன்றது கொமனா எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதோட இதை விளங்கப்படுத்தக்கு ஈஸியா இருக்கு சரியா. இப்ப நாய் திறத்தைக்க ஒன்று ரோட் கண்மண் தெரியாம ஓடுவோம் ரோட்டால. 2வது கையில கிடைக்கிறதெல்லாம் அந்த நாய்க்கு எரிஞ்சா அதை கிளப்போம். ஒன்று நாம கிளப்படுவோம் இல்லாட்டி அதை நாம கிளப்போம் சரியா. 2ல ஏதாவது ஒன்று செய்வோம். அதுதான் அடுத்த பாயிண்ட்ல வருது ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். ஃபைட் அண்டா உண்டு நாம அந்த நாயோட சண்டை பிடிப்போம் இல்லாட்டி நாய்க்கு முன்னுக்கு நாம ஓடுவோம் சரியா. பயத்துல சரியா ஓடுவோம் ரைட். அதான் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் விளங்கிட்டா. இந்த அட்ரெனலின் அண்ட் கோர்டிசோல்ட ஹார்மோன் சுரக்கிறனாலதான் இந்த விளைவு வருது ஃபிளைட் ஆர் ஃபைட் விளங்கிட்டா. எல்லாருக்கும் விளங்கிட்டா? சரி ஓகே. அடுத்தது வந்து chronic stress leads to elevated level of cortisol which can damage the hippocampus சரியா. chronic stress கரநாள் இந்த மன அழுத்தத்தை வச்சிருந்தோம்டா சரியா. கோர்டிசோல்ட அளவு கூடி இந்த முன்னுக்கு இருக்கிற ஹிப்போகேம்பஸ் ஷார்ட் டேர்ம் மெமரியா லாங் டேர்ம் மெமரியா மாத்துறது. அவர் அடுத்த இந்த எபிசோட சின்ன விஷயமா உடைச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலயும் கடும் பாதிப்பை கொண்டு வர போகுது. கரநாள் இதே மன அழுத்தத்தை உங்களுக்குள்ள வச்சிருந்தா இந்த கோர்டிசோல் லெவலோட அளவு கூடி கோர்டிசோல் ஹார்மோன் சுரக்கிற அளவு கூடி ஹிப்போகேம்பஸை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரியா. பாதிக்கிறதுக்கான என்ன சொல்ற வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் சரியா. அடுத்தது the hippocampus is responsible for forming new memories or retrieving old ones. ஒன்று புது மெமரிஸை ஃபார்ம் பண்ணும் அல்லது பழைய மெமரிஸை ஞாபகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப மூளையோட இது முதல் சொன்ன சரி ஃபார்மிங் நியூ மெமரிஸ் என்கோட் பண்ற. ரிட்ரைவிங் ஓல்டு ஒன்ஸ் என்னது ரிட்ரைவிங் ஓல்டு ஒன்ஸ் என்னது பழைய விஷயங்களை மீட்டி பாக்குற.
சரியா? ரெண்டுக்கும் இது காரணம், ரெண்டையும் இது செய்யுது. சோ ரெண்டையும் செய்யற இந்த ஹிப்போ கேம்பஸை அடிக்குதுண்டா படிக்கிறதெல்லாம் சரியான கஷ்டமா இருக்கும். சரியா? விளங்கிட்டா நான் இவ்வளவு நேரம் கழிச்சது இவ்வளவு நேரம் விளங்கிட்டா? ரைட், ஓமண்டு வந்திருக்கு. ஓகே, ஓமண்டு ஓகே. அடுத்தது, damage to the hippocampus can result in forgetfulness and difficulty in concentrating. சரியா? அதான் சொன்னேன், ஹிப்போகேம்பஸ்ல பாதிப்பு வந்ததுண்டா நல்லா சில விஷயங்கள் நல்லா மறப்போம். நாளை இது நட்சத்திரம் எதுன்னு தெரியாம இருப்போம். அடுத்தது ஒரு விஷயத்தை முன்மூலையா ஹிப்போகேம்பஸ் எனக்கு சொன்ன நேராசன், எனக்கு தமிழ் இது ஞாபகம் இல்லடா. எனக்கு உண்மையா தமிழ் மீடியம் எனக்கு இல்ல. ஹிப்போகேம்பஸ் வந்து நான் நடுவுல காட்டியிருக்கேன் ஐயா. ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் தான் நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன அந்த முன்மூளை அதான் இருக்கும். ஹிப்போகேம்பஸ் எதுக்குள்ள வந்திருக்கேன் ரெண்டு பாருங்க, உள்ளுக்குள்ள இல்ல. விளங்குதா? போதிதல் கேட்டால் போஜிதம் தானே. யாரு ஹரிஷன்? யாரா அது கீறி விளையாடுறது இதுக்குள்ள? யாரோ பச்சை கலர் பெண்ணால் எல்லாம் கீறி விளையாடுறீங்க, தயவு செய்யாதீங்க. சரியா? ஹிப்போகேம்பஸ் அடி விழுந்ததுண்டா அடிக்கடி மறப்பம், அடுத்த கன்சென்ட்ரேட் பண்றது கஷ்டமா இருக்கு. சரியா? அடுத்தது, stress can disrupt the balance of neurotransmitters further affecting cognitive progresses. சரியா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ண்டா அவங்க தான் எங்களோட மூளையில இருந்து மூளைக்கு என்ன சொல்ற, இந்த இப்படி நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா இந்த இவள் சாப்பாடு சாப்பிடுறாள், உங்களுக்கு அடிபட்டுட்டேன்னா இந்த இவளுக்கு கால்லையோ கையிலையோ அடிபட்டுட்டு என்னங்கிற மூளைக்கு தகவல்களை கடத்துறது தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பேலன்ஸை வந்து கொலாப்ஸ் பண்ணும், பேலன்ஸை வந்து நிலைகுலை செய்யும், அல்லது ஃபர்தர் எஃபெக்டிங் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், மூளை சார்ந்த செயல்கள். இப்ப இதுக்கு முதல் பார்ட்ஸ் சொல்லி அதோட ஃபங்க்ஷன்ஸ் சொன்னேன்ல, அப்படியே காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ல செய்யறத இது என்ன செய்யும், பாதிக்கும். விளங்கிட்டா? விளங்கிட்டா எல்லாருக்கும்? ஒரு ஆள் ஓமண்டு போட்டு கொஞ்சம் பேர் ஓமண்டு போட்டிருக்கீங்க. ரைட். அடுத்தது, மேனேஜிங் ஸ்ட்ரெஸ் த்ரூ மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் கேன் ஹெல்ப் மிட்டிகேட் இட்ஸ் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் மெமரி அண்ட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். சரியா? இப்ப ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். சரியா? ரைட். யாரோ கீறி இருக்கீங்க இந்த பச்சை கலர் பின்னால, அதற்கு அழிச்சிங்கன்னா என்னால ரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ரைட், தேங்க்யூ. அடுத்தது, இப்ப நான் முன்னுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் சொன்னா இல்ல, இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி கொஞ்சம் என்ன கியூர் பண்ணலாம்ன்றதுக்கான இது முதலாவது எது, இப்ப இந்த ஞாபக மறதி ஏற்படுறதுக்கு முதலாவது காரணம் ஒழுங்கான நித்திரை இல்லாதது. சரியா? சாமம் வரைக்கும் ரீல்ஸ் பார்த்துட்டு விடிய லேட்டா எழுமினா அது எங்களோட பயோசைக்கிள், எங்களோட உடம்புக்குள்ள ஒரு கிளாக் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தொழிற்படும். சரியா? 10-11 மணிக்குள்ள நாங்க நித்திரை கொண்டுறோம். சரியா? 10-11 மணிக்குள்ள நாங்க எங்களோட உடம்பு நித்திரை கொண்டாதான் அது எங்களோட உள்ளுறுப்புகள் வந்து ஒழுங்கா என்ன சொல்ற ரெஸ்ட் எடுக்கிறேன்டாலோ அதுல தொழில கொஞ்சம் அதுகளும் ரிலாக்ஸ் பண்ண தானே வேணும். நாம அதுகளுக்கு ரிலாக்ஸ் கொடுக்குற டைம்ல நாம குந்தி இருந்து வேலை செஞ்சுட்டு, அதாவது கண்ணுக்கு அதுகளுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு திரும்பி நித்திரை வருதில்லைன்னு சொல்லலாம் தானே. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஸ்லீப்ண்டா 10-11 மணிக்குள்ள படுத்துட்டு விடிய ஒரு 6 மணிக்குள்ள எழும்புறது தான், 6:30க்குள்ள எழும்புறது தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஸ்லீப். சரியா? ஒரு 6 to 8 ஹவர்ஸ்க்குரிய நித்திரையை நாங்கள் என்ஷோர் பண்ணணும். ஒரேடியா 6 to 8 ஹவர்ஸ் படுத்து எழும்பணும். சரியா? அது இரவு 10-11 மணி வந்து இரவு மேக்சிமம் முடிச்சிருக்க வேண்டிய டைம். அதே மாதிரி பெட்ல இருந்து எழும்ப வேண்டிய டைம் வந்து மார்னிங் 6:30க்குள்ள. சரியா? இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த குவாலிட்டி ஸ்லீப்பு. உடம்பு எடுக்குது, எங்களோட உடம்பு வேலை ஃபங்க்ஷன் ஒழுங்கா நடக்கணும்டா இதான் அந்த ஸ்லீப்புக்குரிய டைம் லைன். சரியா? அப்ப இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஸ்லீப், இப்படியான ஒரு நல்ல நித்திரை எடுத்தோம்டா அவங்களோட உடம்புக்கு என்னென்ன நடக்கும்ன்றத இதுல பார்க்க போறோம். நல்லா நித்திரை கொண்டோம்டா என்னென்ன நல்ல மாற்றங்கள் உங்களோட உடம்புல வரப்போகுதுண்டா. முதலாவது, என்ஹான்சஸ் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். சரியா? Quality sleep sharpens memory, focus and problem solving abilities crucial for learning and decision making. சரியா? இதுக்கு முதலங்கட மூளையோட ஃபங்க்ஷன்ல பார்த்துனாங்கல்ல, லேர்னிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங்கும் ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணும்.
என்ன ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுவார், கொஞ்சம் நல்லா நித்திர கொண்டமெண்டா. சரியா? அப்ப அது நல்லா அங்கட எடுகேஷன்லயும் ஒரு பிரச்சனையோ ஒரு சேலஞ்சோ வந்தா நல்ல ஒரு டிசிஷன் மேக் பண்றதுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நித்திர ஹெல்ப் பண்ணும். சரியா? அதான் ஒரு குவாலிட்டி ஸ்லீப்ல முதலாவது அட்வான்டேஜ். ரெண்டாவது பூஸ்ட் பிசிக்கல் ஹெல்த், அதாவது உடல் உடல் நலத்து என்ன சொல்ற உடல் நலத்தோட தன்மையை கூட்டும். சரியா? பூஸ்ட்ண்டா என்ன தெரியும் தானே? adequate rest strengthens the immune system. இம்யூன் சிஸ்டம் என்றா நோய் எதிர்ப்பு மண்டலம் அல்லது நோய் எதிர்ப்பு தொகுதி என்றுவோம். சரியா? அதை வந்து என்ன சொல்ற வலுப்படுத்தும். நல்லா ரெஸ்ட் எடுத்தோம்டா எங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறும். அடுத்தது reduces the risk of chronic diseases like heart disease and diabetes, right? ஸோ ஒழுங்கான நித்திரை இல்லாட்டி குரோனிக் டிசீசஸ், அதாவது நாட்பட்ட நோய்களான இதய நோய்கள் மற்றும் சர்க்கரை நோய்கள் வாரதோட ரிஸ்க குறைக்கும். சரியா? அடுத்தது சப்போர்ட்ஸ் மசில் ரிப்பேர் அண்ட் growth. சரியா? இப்ப நான் உங்களுக்கு இங்கே அடிபட்டு மசிலோ டிஷ்யூவோ எதுவும் டேமேஜ் ஆனா அதை ரிப்பேர், அதை திரும்ப வளர்றதுக்கும் அதை ஹீல் பண்றதுக்கும் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கும் இந்த குவாலிட்டி ஸ்லீப். விளங்கிட்ட? பூஸ்ட் பிசிக்கல் ஹெல்த்ண்டா அந்த உடல்நலம் சம்பந்தப்பட்ட இதுக்கு நல்ல ஒரு பங்களிப்பை செலுத்தும். சரியா? விளங்கிட்டா? எல்லாருக்கும் விளங்கிட்டா? ஓகே, ரைட். அடுத்தது இம்ப்ரூவ்ஸ் எமோஷனல் வெல்பீயிங். சரியா? கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் பேலன்சஸ் மூட் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், லோவரிங் த சான்சஸ் ஆஃப் anxiety அண்ட் டிப்ரெஷன். சரியா? ஒரு நல்ல என்ன சொல்ற கன்சிஸ்டன்டா ஒரு தொடர்ந்தேச்சியான ஒரு 6 to 8 மணித்தியாலம் தொடர்ந்தேச்சியான நித்திரையால எங்களோட ஹோமோன் சுரப்பு வந்து ஒரு பேலன்ஸுக்கு வரும். சரியா? ஒரு பேலன்ஸான ஸ்லீப் பேலன்ஸ் வந்து ஹோமோன் பேலன்ஸ் வந்து வரும். ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் anxiety டிப்ரெஷன் அதுக்கான என்ன சொல்ற சான்சஸ் வந்து குறையும். ஸ்ட்ரெஸ் லெவல் anxiety டிப்ரெஷன் வரதுக்கான சான்சஸ் வெகுவாக குறையும். சரியா? அதான் எமோஷனல் வெல்பீயிங் என்றுவோம். இப்படியான நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்தாங்க விடுபட்டு மைண்ட்ஃபுல்னஸ் பாசிட்டிவிட்டியோட ஃபுல் டேயும் எங்களால ஒர்க் பண்ண ஏழுமாக இருக்கும். சரியா? அடுத்தது சப்போர்ட்ஸ் மெட்டபாலிக் ஹெல்த். மெட்டபாலிக் ஹெல்த் என்னன்னு தெரியுமா? யாருக்கும் மெட்டபாலிக் ஹெல்த் என்ற டேர்ம், மெட்டபாலிசம் என்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து சமிபாடு சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் நாங்க மெட்டபாலிசம் அப்படி சொல்லுவோம். சரியா? அப்ப சப்போர்ட்ஸ் மெட்டபாலிக் ஹெல்த் என்ன நடக்க போகுதுண்டா, நாங்க நல்லா நித்திர கொண்ட மாட்டாங்கடா ஹங்கர் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஹங்கர் ஹார்மோன்ஸ்னா என்ன? உங்களுக்கு நல்லா பசி வர வைக்கிற ஹார்மோன்ஸ் தான் ஹங்கர் ஹார்மோன்ஸ். இப்ப நீங்க யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்பீங்க, லேட் நைட் கிரேவிங்ஸ் சாமா பிரியாணி போய் சாப்பிட்றதோ, ஜங்க் ஃபுட் அந்த சாமமா அந்த என்ன சொல்ற மிட் நைட் ஸ்டோர்ஸோ மிட் நைட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் போய் சாப்பிட்றதோ, அதெல்லாம் இந்த இம்ப்ராப்பர் ஸ்லீப்பால வர சைட் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ ஹங்கர் ஹார்மோன்ஸ்ல ரெகுலேஷன் இல்லைன்னா எங்களுக்கு நல்லா பசிக்கும், வாய்க்குள்ள போட்டுக்கொண்டே இருப்போம். சரியா? அது வந்து நல்லா இப்ப நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இப்ப நாம சாப்பிட்றதே ஜங்க் ஃபுட் தான். அந்த ஜங்கையும் அளவில்லாம சாப்பிட்டோம்னா ஒபேசிட்டி, ரிஸ்க் ஆஃப் ஒபேசிட்டியை கொண்டு வர வைக்கும். சரியா? இப்ப சாமம் அப்படி நல்லா ஒரு அளவு வரை இல்லாம இனிப்பையோ எண்ணெயோ உப்பையோ கூட சாப்பிட்டோம்னா மோஸ்ட்லி ஒபேசிட்டி வர்றது சுகரால தான். சுகர் லெவல்ஸ் அப்படியானதால தான் வர்றது ஒபேசிட்டி, உடற்பருமன். ஸோ நல்ல நித்திர கொண்டோம்டா. டயபெட்டிக்கும் என்ன வித்தியாசம்? டயபெட்டிக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கும் டயபெட்டிக் இது நித்திரைக்கும் டயபெட்டிக்கும் கேக்குறீங்களா ஐயா? ஒபேசிட்டிக்கும் டயபெட்டிக்கும். ஒபேசிட்டி, ரைட். இப்ப ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ், இப்ப என்ன சொல்ற டயபெட்டிஸ் என்னன்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? இன்சுலின் ஹார்மோன் இம்பேலன்ஸால தான் டயபெட்டிக், அது தெரியுமா? ரைட், ஓகே. இப்ப இந்த இன்சுலின் ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்குதுண்டா உங்களோட உடம்பு கொஞ்சம் சிக்னல்ஸா காட்டும் ஐயா. அதுல ஒன்று ஒபேசிட்டி. விளங்குதா? ஒபேசிட்டி, அதிகப்படியான வேர்வை, சின்ன வேலை செய்யறதுக்கு இடையிலையும் களைப்பு. டயபெட்டிஸ் 1, 2 2 டைப் இருக்கு ஐயா. இப்ப 1 நீங்க டயபெட்டிஸ் 1ல இருக்கீங்கண்டா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும். டயபெட்டிஸ் 2ல இருக்கீங்கண்டா அதுக்கு ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் நடக்கும். சரியா? டயபெட்டிஸ் 2 ஆக்கள் தான் கொமனா நாங்க பாக்குற இந்த ஒபேசிட்டியா இருக்கும். காயம் கரனால் ஹீல் பண்ணாத ஒரு விஷயம் இருக்கும், காயம் கரனால் ஆறாதது, வேற இந்த ஒபேசிட்டி உடற்பருமன், சுகர் கூட சாப்பிடுவோம் தானேடா.
இப்ப இன்சுலின் ஒழுங்கா இல்லாட்டி இன்சுலின் இது இல்லாட்டி கொஞ்சம் கிரேவிங்ஸ் வரும் எங்களுக்கு. ரெண்டு தானே இருக்கு என்ன இது டயபிட்டிஸ் டயபெட்டிக் 1 டயபிட்டிஸ் 2 அதுதான் சொல்றீங்க போதிதன். டயபெட்டிக்ஸ் 1 டயபெட்டிக் 2 ஒன்று வந்து இன்சுலின் மொத்தமா எல்லாம் போயிடும், இன்னொன்று இன்சுலின் என்ன கொஞ்சம் குறைஞ்சி இருக்கு, அவ்வளவுதானே. அதேதான் விஷயம். மொத்தமா இல்லாததுக்கு இன்சுலின் நாங்க இன்ஜெக்ஷன் அடிக்கிறோம் நாங்க. சரியா? இது பயாலஜி என்ன சொல்ற? ஒவ்வொரு நாளுமே இன்ஜெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இது நான் நினைக்கிறேன் இங்க உணர்ந்திருப்பீங்க, ரைட்? என்ன சொல்ற, யாரையும் பார்த்திருப்பீங்க. ஸோ இது நான் பயாலஜி கிளாஸ் இல்லடா, இதுக்கு மேல கட்டினா நான் மறந்துட்டேன்டா. நான் A-level எடுத்தே 3-4 வருஷம் ஆகுது. ஸோ மறந்துட்டேன். லாங் டேர்ம்ல இருந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் ஃபைல்ஸ் எல்லாம். சரியா? இப்போதைக்கு இது என்ன சொல்ற, டயபிட்டிஸ் 2 வந்தா கொமனா ஒபேசிட்டி வரும். என்ன சொல்ற, வேர்வை, அதாவது ஸ்வெட் செக்ரீஷன் கூடவா இருக்கும். அடுத்தது களைப்பு, அதாவது கொஞ்சம் இம்யூன் சிஸ்டத்துல கொஞ்சம் என்ன சொல்ற, கொஞ்சம் எஃபெக்ட் ஆகுண்டா, அவ்வளவுதான் டயபிட்டிஸ்ல வரும். சரியா? இப்ப நாங்க எதை பாக்குறோம்டா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஸ்லீப் ஐயா. அதுல வந்து மெட்டபாலிக் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுமென்று தான் இது செய்யும். பார்க்கிறோம் ஹங்கர் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணி உடம்பு. இப்ப உடற்பருமன் வந்து இப்ப ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டோம்னா உடற்பருமன் வரும்னு தெரியும் தானே ஐயா போஜிதன்? அப்ப அத இப்ப அதை குறைக்கணும்டா என்ன நடக்கும்? ஹங்கர் ஹார்மோன்ஸ் வந்து சீரா இருக்கும். சரியா? ஒரு அளவு மீறி சுரக்காம அளவோட இருந்ததுன்னா கைமோத்திரிப்சின் திருப்சின் அது இல்லையா? விலங்குல கைமோத்திரிப்சின் திருப்சின் எனது கை எனக்கு விலங்கலையா? கைமோத்திரிப்சின் திருப்சின் அது இல்லையா சொல்றீங்க? என்ன பக்குவமங்கள் என்ன சொல்றேன், கைமோட்ரிப்சின் ட்ரிப்சின் எனக்கு உண்மையாவே பயாலஜி ஞாபகம் இல்லையா. தயவு செய்து நீ பயாலஜி டீச்சர், நான் தாராளமா உனக்கு ஸ்லைட் அனுப்பி விடுறேன். பயாலஜி டீச்சர்கிட்ட கேளையா. சரியா? எது நமக்கு மறந்துட்டோ அதை வச்சு கேள்வி கேட்கிறேன். சரி, அடுத்ததுக்கு போவோம். இதுக்குள்ள நான் பயாலஜி ஹோமோன்ஸை பத்தி படிப்புக்கு வரல, இது ரிலேட்டடா சிலதுகள் வந்தது, அதை மட்டும்தான் நான் ரிஃபர் பண்ணிட்டு வந்திருக்கேன். சரியா? அடுத்தது லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். இப்ப நம்ம ஞாபக மறதி இது செய்யறதுக்கான என்னது, ஞாபக மறதியிலேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான ஒரு வழிமுறை நல்ல நித்திரை, நல்ல ஒரு நித்திரையை நான் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். சரியா? அது முதலாவது விஷயம். ரெண்டாவது எங்களோட வாழ்க்கை முறை காரணிகள். சரியா? முதலாவது ஹெல்த்தி டயட். முதலாவது என்னையா சொன்னா, ஹெல்த்தி டயட். ஹெல்த்தி டயட் என்ன? யாரும் அந்த என்ன ஃபுட் பிரமிட் படிச்சிருக்கீங்களா? கீழே கார்போஹைட்ரேட் இருக்கும், சாரி மேல கார்போஹைட்ரேட் இருக்கும், கீழே அப்படி அந்த ஒரு பிரமிட் மாதிரி கொண்டு வரும். யாரும் சின்ன வயசுல பிடி ஹைஸ்கூல் படிச்சாக்களுக்கு என்னது அதான் வெண்கும்பகம் இல்ல, அது வேற. இது வந்து என்ன சொல்ற, ஒவ்வொரு நியூட்ரியன்ஸா போட்டு வரும் ஐயா. மேல இப்ப கீழே இருந்து அதிகரிச்சு கொண்டு மேல குறையும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 40% கார்போஹைட்ரேட், அதுல வந்து 25% ஃபைபர் வேணும், 30% புரோட்டீன். அதெல்லாம் தானே சொல்றீங்க? அதைத்தான் நான் சொல்றேன். எங்களுக்கு சின்ன வயசுல உணவு கும்பகத்துல இருக்குது. அந்த அதுல வரும். அதைத்தான் நான் இப்ப விளங்கப்படுத்த ட்ரை பண்றேன். சரியா? இப்ப ஹெல்த்தி டயட்டா வேற ஒன்றுமே இல்ல. உங்களுக்கு புரோட்டீன், விட்டமின் அண்ட் மினரல்ஸ், அடுத்தது கார்போஹைட்ரேட், அதுகள் வாரத ஃபைபர், முக்கியமா ஃபைபர் வாரதை என்ஷூர் பண்ணி கொண்டீங்கன்னாலே அது ஒரு ஹெல்த்தி டயட் தான். அப்புறம் ஹெல்த்தி டயட்னா என்ன இருக்கு? சோறு கட்டாயம் இருக்கும், பருப்பு அல்லது இறைச்சி அல்லது மீன். அப்படி நான்வெஜ். வெஜிடேரியனா பருப்பு, சோயா மீட், கொண்டக்கடலை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அயனும் வந்த மாதிரி இருக்கும். புரோட்டீன், நல்ல ஒரு புரோட்டீன் சோர்ஸாவும் இருக்கும் கொண்டக்கடலை, சோயா மீட், அதுகள் எல்லாம். அடுத்த கொழுப்புக்கு நீங்க நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் வகைகள் பயன்படுத்தலாம். வேற சில நட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் அண்ட் மினரல்ஸ்ல கால்சியம் அதுகள் வாரண்டா பால் குடிக்கலாம். பால் உணவு சார்ந்த பொருட்கள், பால் குடிக்கலாம். அடுத்தது கீரை வகைகள், அதுகள்ல கால்சியம், சில கீரைகள் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது மீன், முக்கியமா நெத்தலி மாதிரி ஆன மீன்கள்ல இது இருக்குது, என்னது, மினரல்ஸ், உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? சோ வெஜிடேரியன் எனக்கு மச்சம் பெருசா நான் எடுக்கிறேன். ஸோ எனக்கு இதை பத்தி மச்சத்துல என்ன சொல்றேன், நெத்தலியில இருக்குன்னு தெரியும், மிச்ச மீன்கள் என்ன மாதிரின்னு தெரியும், ஆனா நல்ல மட்டும் தான் சொல்றாங்க. சரியா? அடுத்தது வெஜிடேரியனா வடிவா சொல்லுவேன், கீரை, கலர் காய்கள். இந்த இதுல இந்த படத்துல பார்த்திருப்பீங்க, முதலாவதுல
இந்த ஒவ்வொரு கலருக்கும் நீங்க ஞாபகம் இருக்கோ தெரியா, ஒவ்வொரு குணம் இருக்கும். இப்ப மஞ்சள் கலர் காய் எடுத்தோம்டா, மஞ்சள் கலர் பழமோ காய் எடுத்தோம்டா அது இந்தந்த ஃபங்க்ஷன்ஸை செய்யும். ரெட்டுக்கு ஒரு இது இருக்குது, கிரீனுக்கு ஒரு இருக்கு, பர்பிளுக்கு ஒன்று இருக்குது. அப்படி ஒவ்வொரு கலரை பொறுத்தும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இங்க பிரிச்சு வைப்பாங்க, அந்த பிரிச்சு சொல்லியிருக்காங்க ஃபுட் சயின்டிஸ்ட். ஓகே, அதை சம்பந்தமா தேடி பார்த்து உங்களோட நாலேஜை வளர்த்து கொள்ளுங்க. அவன் எங்களோட சாப்பாடு நாங்க கொடுக்க எவ்வளவுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுறோமோ அவளுக்கு எங்களோட ஓவரால் மென்டல் ஹெல்த்தும் மெமரியோட ஃபங்க்ஷனும் கூடும். சரியா? ஹெல்த்தி டயட்ன்றது பேலன்ஸ் டயட். ஹெல்த்தி டயட்னா பேலன்ஸ் டயட் வந்து கட்டாயம் உள்ளெடுக்கணும். சரியா? இது முதலாவது விஷயம். ரெண்டாவது ரெகுலர் எக்ஸசைஸ். ரெகுலர் எக்ஸசைஸ் என்ன, நீங்க ஜிம்முக்கு போய் டெட் லிஃப்ட் தூக்கணும் மண்டி இல்ல, வெயிட் லிஃப்டோ டெட் லிஃப்டிங் தான் செஞ்சு எனக்கு ரெகுலர் எக்ஸசைஸ் வர மண்டி இல்ல. நீங்க டெய்லி ஒரு 20 to 30 நிமிஷம் காலை வெயில்ல நடந்து வந்தாலே காணும். அதே ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் தான். காலை வெயில் படுற மாதிரி நீங்க ஒரு 20 to 30 நிமிஷம் நீங்க நடந்தாலே காணும். சரியா? அது ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ். டெய்லி நடந்தீங்கன்னாலே அது காணும். அடுத்தது முக்கியமான விஷயம் சப்ஸ்டன்ஸ் யூஸ். சப்ஸ்டன்ஸ் யூஸ்ண்டா போதைப் பொருள், குடி, அந்த என்ன சொல்ற மதுபானங்கள், சிகரெட் அப்படியானதுகளை என்ன சொல்ற இன்டேக்கா அவாய்ட் பண்ணணும். சரியா? அதை அவாய்ட் பண்ணோம்னாலே முக்காவாசி பிரச்சனை முடியும். இப்ப ஞாபகம் மறதி ஏண்டி இல்ல, உடம்புல இருக்கிற முக்காவாசி 99% பிரச்சனைக்கு முடிவு கட்டுறது இந்த சப்ஸ்டன்ஸ் யூசஸ். இதை இல்லாமக்கினோம்னாலே எங்களோட உடம்புல முக்காவாசி வருத்தம் வராது. விளங்கிட்டா? ஆல்கஹால், போதைப் பொருள் வேற அப்படியானதுகளை இல்லாமக்கினோம்னாலே பிரச்சனை வராது உடம்புக்கு. சரியா? ஸோ ஹெல்த்தி டயட் வேணும், ரெகுலர் எக்ஸசைஸ் வேணும். அடுத்த சப்ஸ்டன்ஸ் யூஸ்ல இருந்து நாங்க அவாய்ட் பண்ணி கொள்ளணும். அடுத்த இது ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு முக்கியமான விஷயம். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இருக்கீங்களா? ஸ்கூல் ஓ லெவல், ஏ லெவல் ஆக்கள் அல்லது அண்டர் கிராஜுவேட்ஸ் ஆக்கள்? சரியா? இப்ப லேர்னிங் டெக்னிக்ஸுக்கு வர போறோம். எங்களோட மெமரி என்ஹான்ஸ் பண்றதுக்குரிய லேர்னிங் டெக்னிக்ஸுக்கு நாங்க வர போறோம். முதலாவது கொலபரேட்டிவ் லேர்னிங். அப்படின்னா இப்ப ஒரு படிக்கிற எண்ணத்தோட, சரியா, உங்களை என்ன சொல்ற படிப்பம்பான்னு கூப்பிட்டுட்டு மொக்க ஜோக் போட்டு அறுத்து கொண்டிருக்கிற ஃப்ரெண்ட்ஸை விட, இப்ப நீயும் படிக்கிற எண்ணத்தோட இருப்பாய், நானும் படிக்கிற எண்ணத்தோட, கேள்வி செய்யற எண்ணத்தோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இப்ப மாறி மாறி விளங்கப்படுத்துறது, பாஸ் பேப்பர்ஸை டைம் செட் பண்ணி செஞ்சு அப்படி படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா அவங்களோட குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது எங்களுக்கு நல்ல ஒரு மெமரி பவரையும் என்ன சொல்ற மெமரி பவரை என்ஹான்ஸ் பண்ணும். அப்படின்டா ஷேர்ட் நாலேஜ் அண்ட் டிஸ்கஷன். இப்ப நாங்க ஒரு டாபிக்கை பத்தி கதைக்க போறோம்னா ஒரு 3-4 படிக்கிற உள்ள ஃப்ரெண்ட்ஸோட கதைப்போம். விளங்கல? நீங்க சாரி, எனக்கு காய்ச்சது விளங்க இல்ல, யாரோ இடையில காய்ச்சன மாதிரி கேட்டது. சொன்னீங்களா? என்ன போஜிதான் சொன்னா விளங்கல. அப்போதை கேட்ட நீங்க அண்டர் கிராஜுவேட் இருக்காங்களாண்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அதான் இருக்க. ஓகே 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 ரைட். உங்களுக்கானதுதான். இப்ப ஒரு குரூப் படிக்கிற எண்ணத்தோட, உண்மையாவே நீயும் படிக்கணும் நானும் படிக்கணும்ன்ற எண்ணத்தோட இருக்கிற பிள்ளைகளா இருந்தா அவங்களோட சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணிக்க அந்த விஷயங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? இப்ப நான் ஒரு பேப்பரையோ ஒரு பயிற்சியோ செய்ய அவங்களோட படிச்சு போட்டு செய்ய அட இவையோட நான் இதை பத்தி கதைச்சனான் இல்ல, அப்ப இதெல்லாம் இங்க ஞாபகம் இருக்குன்ட்டு அந்த விஷயம் அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும். அப்ப கடை ரெண்டாவது சம்பந்தமா நாங்க எழுத விழிக்கிடுவோம், ஆன்சர் பண்ண விழிக்கிடுவோம். சரியா? அதே மாதிரி இப்ப நான் ஒரு விஷயத்த என்ன சொல்ற பிள்ளையா விளங்கி கொண்டிருக்கலாம், அல்லது எனக்கு அந்த விஷயத்தை பத்தி நாலேஜ் குறைவா இருக்கலாம். ஆனா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அதை பத்தி நல்ல தரோவா அவள் விளங்கி வச்சிருப்பாள். அப்ப என்னட்ட இருந்த அவளுக்கு நாலேஜ் போகும். இப்ப நான் தரவா இருக்கிறது அவள் கொஞ்சம் வீக்கா இருப்பாள், அவள் தரவா இருக்கிறதுல நான் கொஞ்சம் வீக்கா இருப்பேன். அப்ப பண்டமாற்று முறை மாதிரி மாறி மாறி எங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுவோம். சோ எங்களோட மெமரி ரிட்டென்ஷன் வந்து ஒரு கனகாலத்துக்கு இருக்கு. சரியா? டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு விஷயத்தை பத்தி தெரியாட்டி எல்லா ஃப்ரெண்ட்ஸோடயும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த அவள் ஒரு விளக்கத்தை சொல்லுவாள், நான் ஒரு விளக்கத்தை சொல்லுவேன். அப்ப யாரோ கஜரண்டி யாரோ கிறுக்கி விளையாடுறீங்க, தயவு செய்து அந்த வேலை செய்யாதீங்க. கிறுக்கி எல்லாம் விளையாடாதீங்க. நீங்க மட்டும் இல்ல, மிச்சாக்களும் இருக்காங்க இந்த ஜூம் செஷன்ல. 16 பேர் இருக்காங்க. 16-15 பேர் இருக்கிறாங்களா? தயவு செய்து கஜரண்டி யாரோ கிறுக்கி விளையாடி கொண்டிருக்கீங்க. ஓகே, தயவு செய்து அழியுங்க. அடுத்தது முதலாவது கொலபரேட்டிவ் லேர்னிங்னா குரூப் ஸ்டடி மாதிரி கிட்டத்தட்ட. ரெண்டாவது விஷுவல் டெக்னிக்ஸ். இப்ப பயாலஜி அப்படியான பாடங்கள் எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி பயாலஜிக்கு தான். இப்ப ஒரு படம் நீங்க இந்த பிரெயின் படம் ஒன்று காட்டின நான் ஞாபகம் இருக்கா? கலர்ஃபுல்லா இப்படி உங்களுக்கு கலர்ஃபுல்லா கீற வராட்டியும் ஒரு பிரெயினை போட்டுட்டு, இப்ப பிரெயின் உதாரணத்துக்கு இதே சொல்றேனே, இது ஒரு பயாலஜி கான்செப்ட் தானே.
ஸோ இந்த பயாலஜி கான்செப்ட்ல முதலாவது பார்ட்ஸை நீங்க என்ன சொல்ற டெனோட் குறிப்பீங்க. பார்ட்ஸை குறிச்ச பிறகு அதுக்கு கீழேயே அதோட ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவீங்க. பிரெயின் அண்ட் இல்லை எந்த தொகுதியா இருந்தாலும் எந்த உடம்புல உள்ள என்ன சிஸ்டமா இருந்தாலும் ஒன்று இப்படி ஃபங்க்ஷன்ஸ் எழுதி பார்ட்ஸுக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் எழுதி அட்ராக்டிவ் கலர்ஸால் எழுதி வைக்கலாம். அடுத்தது சில ஹிஸ்டரி அப்படியானது அல்லது சிலதுகள் அந்த என்ன சொல்றேன் தோல்ட வகை அது கலத்துல வகைகள் அப்படி படிச்சிங்கன்னா அதுக்கு சார்ட் போடலாம். சார்ட் போட்டு இப்போ ஒன்றுலேருந்து இன்னொன்று வேறுபடலாம், சில ஒரே இது எல்லாத்துக்கும் வரலாம். அப்ப சார்ட்ஸ் போடுறது, அடுத்த மைண்ட் மேப்னு சொல்லுவோம், ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது, அப்படியானது விஷுவல் இது சம்மந்தமா படம் மாதிரி ஞாபகம் வச்சோம்னா அது ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, அதான் இந்த விஷுவல் டெக்னிக். ஸ்டிக்கி நோட்ஸ்ல எழுதி சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் மாதிரி சுவர் எல்லாம் ஸ்டிக்கி நோட்ஸா இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு என்ன சொல்ற ரீகால் பண்றதுக்கு மெமரி ரெப்பிடேட்டிவ் எக்ஸ்போஷருக்கு பழக்கப்படுறதுனால இது நாளைக்கு நிற்கும். சரியா, படம் ரிசுவத்துல ஒட்டுறதோ ஸ்டடி டேபிள் ஸ்டடி ரூம்ல ஒட்டுறதோ கான ரீசன் இதான். அடிக்கடி பார்க்க பார்க்க எங்கட மூளையில ஆழமா போய் பதியும். சரியா, அடுத்தது ஸ்பேஸ் ரிப்பட்டிஷன். இது சரியான முக்கியமான ஒரு விஷயம். ஸ்பேஸ் ரிப்பட்டிஷன்டா இப்ப நான் இன்றைக்கு ஒரு விஷயத்த படிக்கிறேன்ட்டு வைங்க, உதாரணமா மூளையிட தொழில நான் இன்றைக்கு படிக்கிறேன்ட்டு வைங்களேன். இன்றைக்கு படிச்சேன்டா இதே மூளையிட தொழில 3 நாளுக்கு பிறகு ஒரு தரம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அதுக்கு பிறகு 5 நாளைக்கு பிறகு அதே விஷயத்த ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அதுக்கு பிறகு 7 நாளைக்கு பிறகு, அதுக்கு பிறகு 2 கிழமைக்கு பிறகு, அதுக்கு பிறகு 1 மாசத்துக்கு பிறகு மீட்டல். இப்ப ஒரு